தமிழ்நாட்டை இந்த அளவிற்கு வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். தயவு செய்து தமிழ்நாட்டை அந்த லிஸ்டில் சேர்ப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள். என்னுடைய நேரத்தில் இல்லாத சம்பவங்களை கோர்த்து சொல்லி, அதாவது ஒன்று எஃப்ஐஆர் பத்தி தெரியணும், இல்ல வழக்கை பத்தி தெரியணும், இல்ல நீதிமன்றத்திலாவது அதை எப்படி அணுகுவார்கள் என்று தெரியணும். நீதிமன்றத்துடைய வேலை குற்றப்பத்திரிகை அப்படியே வாங்கி அந்த குற்றப்பத்திரிகை அப்படியே விசாரணை செய்து தண்டனை கொடுப்பது நீதிமன்றத்துடைய வேலை அல்ல. அது அண்ணனுக்கே தெரியும். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மீதே போடப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகையில் அவர் பெயர் சேர்க்கப்படவில்லை என்று திருப்பி அனுப்பப்பட்டது திண்டிவனம் நீதிமன்றத்தில். நீதிபதியுடைய வேலை அது முறையாக விசாரணை பண்றாங்க. இந்த கால் ரெக்கார்ட் சொல்றாங்கல்ல, இது எல்லாம் இல்லாமல் அந்த எவிடன்ஸ் அவர் சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏனென்றால் அந்த பெண்ணும் குறுக்கு விசாரணை செய்யப்படுவார். அந்த பெண்ணுக்கு இதை விட மோசமாக நீங்க சாதாரண கேட்கிறது அந்த டேர்ம் சொல்றாரு இல்லையா, அந்த டேர்ம் வந்து யார்கிட்ட விசாரணை நடத்துறாங்க? இருக்கிறது 2 பேர், 3 குற்றவாளி, இன்னொன்னு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், 1 காவல்துறை, 3 பேர். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாங்கப்படுகிற புகார்ல இப்படிப்பட்ட செயல்களை குறிப்பிட வேண்டும். அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய தவறு ஒண்ணே என்னன்னா, அதை வந்து அதாவது அந்த சட்ட நடைமுறைகளை தெரியாமல் நண்பரை போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை நான் சொல்லவில்லை, அதிமுகவை சொல்லவில்லைன்னு பொதுவாக பேசுவதை போல திமுக எதிர்ப்பை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பது ரொம்ப முயற்சி செய்கிறார். நான் அதை வரவேற்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வழக்கினுடைய இருங்க, அந்த என்ஐபி நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் பியூரோல இன்வெஸ்டிகேஷன் பியூரோல கிரைம் ரெக்கார்ட்ல அதை ஏத்துக்கிறாருல்ல, அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியில வரக்கூடாது. இல்ல அதுதான் நடத்தப்பட்டது. அவருக்கு சொன்னது என்னன்னா, ஏன் வெளியில வந்தது, ஏன் வெளியில வரலன்றது அதுதான் தவறே. விசாரணை நடத்திட்டு இருக்கிறப்பவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காவல்துறை சேர்க்கிறது, அதனுடைய பின்னணி என்ன? அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த வழக்கினுடைய சாரமே. அந்த ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்போ முந்தா நேத்து நான் ஒரு வழக்கில் வந்து ஒரு இது பண்ணேன். அதில் வழக்கில் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்பதை குறிப்பிடுகிறார்கள். நான் அதை வந்து நீதிமன்றத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த எஃப்ஐஆரில் நீங்களே படிங்க ஒரு லார்ட்ஷிப்னு சொல்கிறோம். ஏனென்றால் எஃப்ஐஆர்ல அது இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கணும், ஆனால் அது வந்து மறைக்கப்படணும், வெளியில மறைக்கப்படணும், அவ்வளவுதான். சரி, ஆகையினால அப்படிப்பட்ட செய்திகளே தெரியாம அண்ணா பல்கலைக்கழகத்துல கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீதி கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் சிட்லப்பாக்கத்துல ஒரு அரசு 13 வயது சிறுமிக்கு பாலியல் கொடுமை நடக்குது அப்படின்றப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தோடு நின்னுடும் அப்படின்னு சொன்ன திமுகவினுடைய வார்த்தைகள் அடுத்து பொய் ஆயிடுச்சு. திமுக அதை சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அப்படியெல்லாம் சமூகத்துல நின்று விடுவதில்லை. இதை நம்ம முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன். ஆணாதிக்க சமூகம் இந்த சமூகம், பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய நிலப்பிரபுத்துவ சமூகமாகத்தான் இன்றைக்கு இந்த சமூகம் நிலவி கொண்டிருக்கிறது. 2 சமூகங்கள்ல தான் பெண்கள் மீதான குற்றங்கள் குறைக்கப்படுகிறது. ஒன்று எதுன்னா, சர்வாதிகார மிக மோசமான தண்டனை கொடுக்கப்படுகிற அரபு நாடுகள் போன்ற சட்டங்கள்ல பயந்துகிட்டு செய்யறாங்க. மற்றபடி முதலாளித்துவ நாடுகளாக மாறி பெண்களுக்கு மிகப்பெரிய அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட நாடுகளிலும் இருக்கு, ஆனால் குறைவான அளவில் இருக்கு. ஆனால் இந்தியா போன்ற நாடுகள்ல இன்றைக்கும் பெண்கள் வந்து நிலப்பிரபுத்துவ சமூகத்துல போதைப் பொருளாக, அடிமை பொருளாக பார்க்கப்படுகிறார்கள். அதை திமுக அரசு மேலேயோ அதிமுக அரசு மேலேயோ பொதுவாக வைப்பது தவறு. இல்ல எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியின் மீது நான் சொல்லல. ஒரு அரசாங்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களை குறைக்கிறது அதனுடைய பங்கா இருக்கிறப்போ அதை ஏன் தடுக்க கூட தயாரிக்கிறாங்க. அப்பதான் டிடிஎஸ் சொல்றாரு, காவல்துறைக்கான அதிகாரம் வந்து ஒடுக்கப்படணும். காவல்துறைக்கான அதிகாரம் சொல்லிட்டு ரொம்ப தவறான சம்பவத்தை சொல்றாரு. காவல்துறைக்கு இவர் சொன்ன சம்பவத்தில் அதீத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி அந்த குழந்தையுடைய பெற்றோர்களிடம் தவறாக நடந்து கொண்டார்கள், சிபிஐக்கு மாற்ற கேட்டார்கள். இதுல காவல்துறை எங்க சுதந்திரங்க அடக்கப்பட்டது? அதீத சுதந்திரம் கொடுக்கப்பட்டதாக அர்த்தம். கபில் சிபில் வந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதை தான் சொன்னார் அவர். அப்போ நம்ம இதுல இருந்து எதை எடுத்துக்கணும்னு சொன்னா, காவல்துறைக்கு அதீத சுதந்திரமும் கொடுக்கப்படக்கூடாது, அவர்களுடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படவும் கூடாது. அப்படி செய்ய வேண்டிய இந்த ஞானசேகரனுடைய வழக்கு உள்ளிட்ட எந்த வழக்கிலும் கேட்கிறேன். இது ஞானசேகரன் வழக்கு நான் கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டில் சமீப காலமாக மட்டும் ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி சொல்றாரு, இதுவரை 7000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுன்னு. ஏறக்குறைய ஆட்சி முடிய போகுது. 7000 படுகொலைகள், அண்ணா பல்கலைக்கழக மாதிரியான சம்பவங்கள் இங்க இப்போ சிட்லப்பாக்கம் சிறுமிக்கு ஏன் தொடர்ச்சியா ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் சராசரியாக ஜெயலலிதா ஆட்சி உள்ளிட்ட ஆண்டுதோறும் சராசரியாக கிட்டத்தட்ட 2300 கொலைகள் நடக்கிறது. நீங்க அந்த கண்ணோட்டத்தில் எடுத்து பார்த்தா கூட 10,000 கொலை 5 வருஷத்துல. இப்படி நாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸா அப்படி எடுக்க தேவையில்லை. இதை வந்து இந்த சட்ட நடைமுறையில் அல்லது நமது சமூக அமைப்பு முறையில் அப்படியெல்லாம் தவிர்த்து விட முடியாது. இதை ஒரு ஆட்சியாக, ஒரு அரசாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. முதல்ல பெண்கள் மீதான கொடுமைக்கு
தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் தீர்வு கண்டு விட்டது. அதை அவரும் ஒத்துக்குவாரு. அவர் அதை எப்படியாவது சமாளிக்கணும்னு பார்க்கிறாரு. உத்தரப்பிரதேசம் போன்ற பிற்போக்கு மதவாத மாநிலங்களில் விட பெண்ணுரிமை இங்கு அதிகமாக பேசப்படுகிறதால், பெண்களுக்கான பங்கு அதிகமாக பேசப்படுவதால் மிகப்பெரிய அளவில் ஒப்பீட்டளவில் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்போ குற்ற செயல்களை இப்படி ஒப்பிட்டு நாம வந்து திருப்தி அடைய முடியாதுங்க. உத்தரப்பிரதேச ஒரே நிமிஷம் சார், உத்தரப்பிரதேசத்துல அதிகமா இருக்கு, கம்பேரிட்டிவ் பாக்குறப்ப தமிழ்நாட்டுல கம்மியா இருக்குன்னு நழுவி போறது சரியான பார்வை. ஒரே ஒரு சம்பவம் நடந்தாலும் அதற்காக நாம வெட்கி தலைகுனியதான் வேண்டும். ஆனால் ஒரே ஒரு சம்பவம் நடந்தது என்பதற்காக நாம வந்து நம்முடைய சமூகத்தையோ அரசாங்கத்தையோ முழுமையாக குறை சொல்லக்கூடாது. நாம ஏற்கனவே இல்ல பல அரசியல்வாதிகள், நமது இந்திய பிரதமர் உள்பட பல பேர் சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வீட்டிற்கு தாமதம் வந்தால் எங்கே போய் வந்தால் என்று கேட்கிறீர்கள், ஆனால் உங்களது ஆண் பிள்ளைகளை கேட்க மறுக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து இருக்குல்ல. இப்படிப்பட்ட சமூகம் தான் இந்த சமூகம். அப்போ ஆண்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக, பெண்களை வெறும் ஒரு மோகப் பொருளாக பார்க்கக்கூடிய பார்வை என்பது சமூகத்தில் மாற வேண்டும். இந்த போராட்டம் ஒரு நாள் 2 நாள்ல நடந்துராது. சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த மாற்றத்திற்கு தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்கான வேலைகளை செய்யணும்ல. ஒரு நிமிஷம், அரசு இயந்திரம் பெண்கள் மீதான பார்வைக்கு நீங்க வந்து சமூக மாற்றத்தை காரணமா சொல்றப்போ, செயின் பறிப்பு சம்பவங்கள், ஒரு மூதாட்டிக்கு ஏற்படுகின்ற கொடுமைகள், திருட்டு, கொள்ளை சம்பவங்கள், பல்லடம் மூவர் கொலை, சிவகிரியோட இரட்டை கொலை, இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு இல்லையா? இப்ப இதுவும் சமூகத்தின் மேல போட்டு நம்ம சிவகிரி இரட்டை கொலை என்பவர்கள் வந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக கொலைகளிலே ஊறி போனார்கள். அதையும் நம்ம செயின் பறிப்பு ஒன்னா சேர்க்க வேண்டியதில்லை. நான் கேட்கிறேன், எல்லா குற்றவாளிகளும் இவ்வளவு சுதந்திரமாக ஒரு நாட்டுக்குள்ள அலையிறாங்க அப்படின்றது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, இதுதான் நம்முடைய சட்ட நடைமுறை. நம்ம சட்ட நடைமுறைப்படி ஒரு கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் கூட அதிகபட்சம் 90 நாட்கள் மேல் அவரை வைத்திருக்க முடியாது, பிணையில் விட்டுதான் ஆக வேண்டும். இவர் அந்த அப்படிப்பட்ட எந்த நடைமுறையும் தெரியாம ஏன் இவர் மேல எஃப்ஐஆர் இருக்குன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதை விட்டுருவோம். செயின் பறிப்பு போன்ற விஷயங்கள்ல நண்பர் சொன்னதில் நான் ஒரு கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் போதைப்பொருள் அதிகமாக பரவி இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அது இப்போ திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய, திமுக கூட்டணிக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவங்க கூட போதைப் பொருள்னாலும் திமுகவை தானே கையை காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கு. நிச்சயமா ஆளுகின்ற அரசை தான் கை காட்டுவார்கள். அவர்கள் தான் அதற்கு பொறுப்புன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம நடைமுறையை ஒன்று பார்க்கணும். ஆளுகின்ற அரசால் அப்படி அதை கட்டுப்படுத்தி விட முடியுமா? இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில குட்கா ஊழல் நம்ம பார்த்தோம். நேரடியாக அரசுக்கு இது ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று சொன்னால் நம்ம அதை குற்றம் சாட்டலாம். ஆனால் போதைப் பொருள் என்பது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு இன்டர்நேஷனல் சிண்டிகேட். இல்ல அதுதான், அதுலயே மெத்தபெட்டமைனை நம்ம சேர்க்க மாட்டோம்ன்ற ஒரு கேள்வி வருது. இல்ல நிச்சயமா மெத்தபெட்டமைன் கடத்தப்பட்டு ஒரு சிறையில் இருக்கிறார் அப்படின்னப்போ அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவங்க ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்களா இருக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறப்ப ஏன் அதை கடந்து போயிடும்? அந்த வழக்கை பொறுத்தவரை அது முதல்ல மெத்தபெட்டமைன் கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மெத்தபெட்டமைன் உருவாக்க பயன்படுத்தப்படும் பொருள் என்று சொன்னதால தான் ரொம்ப சுலபமா அவர் வந்து 45 நாள்ல பெயில்ல வந்துட்டார். ஆகையினால் அந்த வழக்குக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் இதற்கு பின்னணியில் யார் இருந்தாலும் மெத்தபெட்டமைன் போன்ற ஹார்ட் ட்ரக்ஸ் போன்ற கடினமான பொருட்களை விற்கக்கூடியவர்கள், அதற்கு உந்தியாக யாராக இருந்தாலும் அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இல்ல இது ஒரு பக்கம் பாருங்க, இது ஒரு பக்கம் பாருங்க. கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கிறதுக்கும் பெண்கள் மீதான, சிறுமிகள் மீதான பாலியல் சம்பவங்கள் அதிகரிக்கிறதுக்கான பின்னணியா பார்க்கிறப்போ மது, போதைப் பொருட்கள் இது எல்லாமே வந்து நிக்குதே. இது எல்லாமே அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் இல்லையா? இது எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் என்பதை வந்து நாம் ஏதோ ஒரு தனித்து பாத்திர முடியாது. இன்றைக்கு மது, நீங்க சொன்ன மாதிரி மது பல குற்றங்களுக்கு காரணம். அதை விட மிக முக்கியமான காரணம் போதைப் பொருள். இதை கட்டுப்படுத்த வேண்டும். போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும், மது பழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது இரண்டும் வந்து சமூகத்தில் நிச்சயம் அடிப்படையாக தேவை. ஆனால் அதை செய்யக்கூடிய முதல் ஆள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது இந்திய அளவில் செய்யப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் கோடிக்கணக்கான மதிப்புள்ள, டன் கணக்கான மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் ட்ரக்ஸ் போன்ற பொருட்கள் குஜராத் துறைமுகத்திலும் மற்ற துறைமுகத்தில் வருது. இங்க வந்து நிலவழியில தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ள இருந்து எப்படி உள்ள வருது? அதுதான் இங்க தமிழ்நாடு தனி நாடு கிடையாது. இங்க இது வந்து உங்க காவல்துறை தனிநாடு இல்லைன்னு பேசுறது சரியா? இல்ல ஒரே நிமிஷம், குஜராத்ல அது பிடிக்கப்படுது, நீங்க துறைமுகம் உட்பட சொல்றீங்க. ஆனால் எப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லையை கடந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது? காவல்துறை என்ன பண்ணுது? முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அந்த இடத்துல என்ன பண்ணி செய்யுது? மெக்சிகோவும் அமெரிக்காவும் இருவேறு தனி நாடுகள். அமெரிக்க ராணுவமே மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்புக்கு இருந்தும் கிட்டத்தட்ட ஆயுள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்பட்டும் இன்றைக்கும் அமெரிக்காவால் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை.
ஒரே நாடாக இருக்கக்கூடிய எப்படி வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலவரம்பு கொண்டிருக்கிற தமிழ்நாடு, தென் மாநிலங்கள், வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க அப்படி ஒரேடியா அதை கட்டுப்படுத்த முடியும்னு நீங்க நம்புனீங்கன்னா நாம சொல்லிக்கலாம், நீ இதை செய்ய வேண்டியதானே, நான் அதை செய்ய வேண்டியதானேன்னு. அதை ஜெயலலிதாவும் செய்ய முடிந்ததில்லை, எடப்பாடியும் செய்ய முடிந்ததில்லை, யாராலும் அதை அப்படி செய்துவிட முடியாது. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்திய எல்லையில் அதை கட்டுப்படுத்த முடியுமா என்பதை ஒன்றிய அரசு முதலில் பார்க்க வேண்டும். ஒரு சின்ன அப்படி இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சமூக பிரச்சனைகளுக்கு, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனைக்கு வெறும் திமுகவை திட்டுறான் வா அப்படின்றது தேவைப்படுவதற்காக அல்லது அதிமுகவை என்று தங்களுடைய அரசியல் போக்குக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆனா அதை பொதுவா வைக்கணும். என்னன்னா இந்த ஞானசேகரன் வழக்கு திருப்பி சொல்றேன், ஞானசேகரன் வழக்குல வேண்டுமென்றே தங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ ஒரு உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி ஆராயலாம். ஆனால் அதை ஒரு வேண்டுமென்றே செய்தியாக்கி அந்த பெண்ணை பற்றி இன்னும் மோசமான செய்திகளை வருவதற்கு காரணமாக அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய